அள்ளுகிறவர்களை பற்றி நாம் பார்த்தோம். இங்கு உருவாகக்கூடிய குப்பைகளில் 50% அளவுக்கு மறுசுழற்சி செய்யத்தக்க குப்பைகள் என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். வீட்டில் உருவாகக்கூடிய இது போன்ற குப்பைகளில் எவ்வளவு தூரம் மறுசுழற்சி செய்யத்தக்க குப்பைகள் இருக்கின்றன, அவற்றை உண்மையிலேயே வீட்டிலேயே மறுசுழற்சி செய்ய முடியுமா என்பது பற்றி இந்த வாரம் பார்க்கலாம். நாம் உருவாக்கும் குப்பைக்கு நாமே பொறுப்பேற்க முடியாதா? எப்போதுமே நாம் வீசி எறிகிற குப்பையை வேறு யாராவது அள்ளி செல்வார்கள் என்கிற மனநிலைக்கு நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம். நம்மால் தேர்வு செய்யப்படுகிற அரசாங்கமோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ செய்ய வேண்டிய வேலைதான் இது என்பது ஏராளமான மக்களின் மனதில் ஆழ பதிந்திருக்கிறது. இதன் விளைவாகத்தான் பெரிய நிலப்பரப்புகள் குப்பை மேடுகளாக மாறியிருக்கின்றன. குப்பை மேடுகள் நமது பொறுப்பின்மையின் வெளிப்பாடு மட்டுமல்ல, சுற்றுச்சூழலை பெருமளவு மாசுபடுத்துகிற மையங்களாகவும் இவை விளங்குகின்றன. கொசு உற்பத்தியாகிற நிலத்தடி நீரை அசுத்தப்படுத்துகிற இடங்களாக குப்பை கொட்டும் வளாகங்கள் மாறிவிட்டன. இங்க கொடுங்கையூர் பெருங்குடி அப்படின்னு பேசும்போது இதெல்லாம் லேண்ட்ஃபில் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். நம்ம சென்னையில லேண்ட்ஃபில்லே கிடையாது. நாங்க we are only filling up the land. ஏன்னா லேண்ட்ஃபில்ங்கிறது ஒரு சயின்டிபிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கு சரியான குழி வெட்டப்படணும். அது பிளாஸ்டிக் லைனிங், ஜியோ லைனிங்ஸ் அப்படின்னும் அந்த லைனிங் எல்லாம் கொடுக்கணும். தண்ணி கீழே போயிட்டு அதில் லீச்சேட் அப்படிங்கிற இந்த குப்பையை எப்போ ஹேண்டில் பண்ணாலும் அதுலேருந்து வர அந்த கழிவு நீர் லீச்சேட். இந்த லீச்சேட் போய் நிலத்தடி நீரை மாசுபடுத்தக்கூடாது. இந்த மாதிரி பல ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். அது எதுவுமே அந்த 2 இடங்களையும் எடுத்தது கிடையாது. டாக்டர் சுல்தான் இஸ்மாயில் மண்புழு உரம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை இந்திய நடுவண் அரசுக்காக வடிவமைத்து தந்தவர். 1980களில் இருந்து வீட்டு கழிவுகளிலிருந்து உரம் தயாரிப்பதன் அவசியத்தை சொல்லி வருகிறார். சொல்வதோடு நிற்காமல் சொந்த வாழ்வில் சொன்னதை செய்தும் வருகிறார். வேஸ்ட்ங்கிறது எதுவுமே கிடையாது. நாங்கள் அது மிஸ்பிளேஸ் ரிசோர்ஸ். இன்னொரு சின்ன பாட்டில் கிடைச்சது எனக்கு. இந்த சின்ன பாட்டிலையும் வெங்காயம் ஏதாவது போட்டு வளர்க்கலாம். வீட்டில் கொத்தமல்லி, வெந்தயக்கீரைக்குங்க ஒரு 2 ரூபாய்க்கு வெந்தயம் வாங்கி போட்டால் ஒரு 20 ரூபாய்க்கு வெந்தயக்கீரை உங்களுக்கு 14. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் இடம் வேணும்னு. இதில் இது வெண்டை வளருது, இது பைனாப்பிள், இது எலுமிச்சம், இது ஹைபிஸ்கஸ், இது மாதுளம், இது மாதிரி எது வேணாலும். இதான் நம்ம ஏலக்காய் இலையை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம மனம் அந்த ஏலக்காய் மனம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கும். இந்த உணவு தான் அப்போ அந்த மாதிரி எதுவும் எனக்கு வேணும். அதே நேரத்தில் எனக்கு லிக்விட் ஃபர்டிலைசரும் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது 2ம் பண்ணலாம். லிக்விட் ஃபர்டிலைசர் ரொம்ப அழகாக வரும். ரொம்ப அழகாக அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் அழகாக வரும்போது நீங்கள் ஒரு பாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பக்கெட், இந்த மாதிரி எல்லாரும் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இது பக்கெட். இந்த பக்கெட்டில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு சோலை போட்டு ஒரு பைக் இதில் இவ்வளோ இந்த அளவுக்கு கருங்கல் இந்த தொலை பாருங்க. அதிகம் கருங்கல் மேலே கொஞ்சோண்டு கம்மி போட்டாரக மணல், அதுக்கப்புறம் அக்கனை எருவெல்லாம் போட்டு இதில் புழுக்கு வரட்டியில் போட்டி. இந்த வரட்டிக்கிட்ட
வந்து எல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் வந்து இது வந்து நல்ல இயல் நல்ல இயல் அதுதாங்க இயல். எல்லாமே வீட்டு வேஸ்ட். இது வந்து சாணி வேஸ்ட். இந்த நம்ம வீட்டு வேஸ்ட் கீழே இருக்குங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து சாணி வேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா மாட்டிக்கலாம் போட்டு இது வந்து நார்மலாக வந்து இதில் தண்ணி போட்டோம்னா தண்ணி என்ன ஆகும்னா இதுலேருந்து வடிகட்டி இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த வழியாக வரும். அப்போ இந்த மண்புழு உடம்புல இருக்கிற தண்ணீர் அப்புறம் எருவில் இருக்கிற நீர் எல்லாம் கலந்து நல்ல ரிச் சொல்யூஷன் வந்து இந்த வழியாக வெர்மி வாஷ் அப்படியே பார்த்து மேஜிக் மாதிரி வந்து இது வந்து 1 லிட்டர் இது 1 லிட்டர் தண்ணி கலந்துங்க செடிகள் தண்ணி காலையில் இல்லைன்னா மாலையில் இலைகள் மூலியமாக இந்த நியூட்ரியன்ஸ் இருந்துச்சுன்னா செடியெல்லாம் இது அந்த ஹோமியம் ஹோமியத்தை சேர்த்துக்கிட்டுன்னா இவன் பூச்சி வெரைட்டியை கூட யூஸ் பண்ணுறோம். இது வெரைட்டி ஹோமியம் வந்து ஒரு தனி அதனால தான் வந்து மாட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சாணத்தோட சிறந்த எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் ஹோமியத்தோட சிறந்த ஒரு பூச்சி வெரைட்டி எதுவும் கிடையாது. அப்புறம் வீட்டிலேருந்து வர குப்பை எல்லாம் கொண்டு போயிட்டு இதில் போடுவோம். இந்த மாதிரி ஒரு டப்பா அதாவது வந்து வீட்டு குப்பையெல்லாம் இதில் வருதுங்க. வீட்டு குப்பையெல்லாம் இதில் வருது. இப்போ நார்மலாக வந்து இந்த பழ வகைகள் என்ன மாம்பழ சீசன் ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னுவாங்க ட்ரோசோஃபிலா அது கொஞ்சம் அதிகமாக வரும். இதான் வீட்டு இது வந்து நாங்கள் ஒன்ஸ் இன் எவே டேர்ன் ஓவர் பண்ணுவோம். ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பரட்டி விடுவாங்க. இதில் வந்து உள்ளார சூடாது சூடாது நல்லா இருக்கும். ஏன்னா ஆர்கானிக் மேட் வந்து இதான் குப்பை. இந்த குப்பையை நீங்கள் போடணும். மனமாக இருக்கணும். மனமாக இருக்கு இதான் மனமாக இருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நான் குப்பையை போட்டால் துர்நாற்றம் வரும் அழுக்காக இருக்கும் எங்களால் முடியாது அப்படின்னு உங்களால் நம்ப முடியுது. மண் வாசனை ஆமாம் இது குறைய ஆரம்பிச்சிருக்க மண்ணில். அதனால இது தயாரித்து வீட்டு மண்ணுக்கு உணவாக இது கொடுக்கணும். இது ரெடியான பிறகு இந்த மாதிரி அதாவது நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னா வீட்டில் மண்புழு உரம் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குப்பையை டைரெக்டாக கொண்டு போய் போட்டு அதுலேயே மண்புழு வைக்கிறாங்க. இந்த தவறு செய்யக்கூடாது. ஏன்னா ஆர்கானிக் மண்ணில் எது போட்டாலும் கூடு வரும்போது மண்புழு அதனால இதில் மக்க வைக்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு இதை வந்து நம்ம மண்புழுக்கு சாப்பிட கொடுக்கணும். இதை வந்து நம்ம மண்புழுக்கு சாப்பிட கொடுக்கலாம். மண்புழுக்கு நாங்கள் இதை சாப்பிட கொடுக்கும்போது மண்புழு இதை சாப்பிட ஆரம்பிக்கும். இதை பாரு ஆன பிறகு ஆமா அதாவது எப்படின்னா நமக்கு வீட்டில் சமைச்சு கொண்டு வந்து தட்டில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு சமைச்சு கொடுத்தோம்னா சந்தோஷமா சாப்பிடுறாங்க. ஸ்மெல் வருது எந்த ஸ்மெல்லும் கிடையாது. மக்கள் வந்து எதுக்கு அவங்க வேஸ்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா ஸ்மெல் வந்துருமா இதான் வருமா பயப்படுறாங்க. இதெல்லாம் ஒன்றும் தேவை. இதான் உண்மையான மண்புழு உரங்கிறாங்க. நான் வந்து இந்த ரசாயனத்துக்கும் இயற்கைக்கும் வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக அந்த பழைய பேர் தான் நான் யூஸ் பண்ணுறது. மண்புழு எருவு தங்கமான எருவு. அது எதுக்கு எப்படின்னா நம்ம இப்போ உங்களுக்கு எதை காமிக்கணும் இப்போ வந்து இங்கே வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ நாள் இது ஆகிட்டே இருக்கும். நான் டெய்லி ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம் இல்லையா. இப்போ மேலே இருக்கிறது வந்து ஆகும் கீழே வந்து ரெடி ஆகி போச்சு. இதெல்லாம் ரெடி ஆகி போச்சு.
நம்ம ஒரு 20-25 நாளும் ஆயிடுச்சு. இதை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பக்கமா நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா இதை சாப்பிட்டு செடிகளுக்கு கொடுக்கலாம். சாதாரண வந்து ஒரு இந்த பூந்தொட்டி சைஸுக்கு வந்து ஒரு கைப்பிடி தான். அதே நேரத்தில் வந்து ஒரு மரம் இருக்குன்னா ஒரு கிலோ அங்கே கூட வந்து நிறைய மக்கள் வந்து தவறு பண்ணிட்டு வராங்க. நான் மழை பெய்யுதுன்னா ஒரு குழம்பு பிடிக்கிறேங்க, ஒரு தண்ணி வந்து சைடில் என் தலைமையில் வருது. ஒரு நல்ல அகத்தியான மரம் இருக்கு, குடை கொண்டு போகல, அப்போ மரத்தினுடைய நிழல் அடிக்கல, அப்போ கூட ஓரமாக தான் கொடுக்குறது தண்ணி. ஏன் ஓரமாக ஏன் நடுவில் விடலான்னு பார்க்கும்போது எந்த வேர்கள் உணவு சாப்பிடணுமோ தண்ணி குடிக்கணுமோ அது அங்கே நடுவில். நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, நடுவில் அந்த இடத்துல அப்படியே வெட்டி வச்சு அதில் கொண்டு போய் தண்ணியை போடுறாங்க, எருவை போடுறாங்க. டைம் ஆகுது அப்படியே அங்கே போகிறதுக்கு, காய்கறி வர்றதுக்கு. இதெல்லாம் நல்லா இருக்குங்க, இவ்வளோ பெரிய இடம் எங்களுக்கு சின்ன பசங்க பண்ணலாம், தொட்டிலையும் பண்ணலாம், எந்த டப்பாலையும் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு பாதுகாப்பாக அவங்க பார்க்க வேண்டியது தண்ணி தேங்கி. தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா மக்கி போகாது, அழுகி போச்சுன்னா கட்டி போகும். அதனால மக்கி போகணுங்கிறது நான் வரக்கூடாது. நான் கருங்கல் யூஸ் பண்ணுறேன், உள்ளாரையும் கருங்கல் போடுவேன். எதுக்கு சார் கருங்கல் அப்படியே வச்சேன்? ஒன்று தண்ணி தேங்கி நிற்காது, கீழே போயிடும். இன்னொன்று எலி உள்ளார வந்து நிற்க போயிடும். எலி வந்து கீழே போய் நல்லா இருக்கும். இல்லைனாலும் அப்படி கூட வைக்கலாம், பாதுகாப்பான தண்ணி உள்ளார. ரெண்டாவது வந்து மேலே வந்து நான் இதை போட்டு மூடி வைக்கிறேன். இது எதுக்குங்க வலையெல்லாம் வேணுமா கேட்பாங்க. வலை தேவையில்லை. என்ன நமக்கு இருக்கிற குப்பையை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் போட்டால் அந்த பிரச்சனை. ஆங்கிலத்தில் வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் படிக்கும் போதோ கல்லூரியில் படிக்கும் போதோ இந்த ஈக்கோங்கிற வார்த்தையை வந்து கொடுத்து சிரிப்பாங்க. இந்த எக்கோன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து இல்லம். அதாவது இல்லம்னா வீடு, உயிரினங்கள் வாழும் இல்லம். அந்த இல்லத்தை பற்றி படிச்சீங்கன்னா அது ஈகாலஜி. அந்த இல்லத்தை மதிப்பீடு போட ஆரம்பிச்சீங்கன்னா அது எக்கானமி. நீங்க நடக்கிற பிரச்சனை ரெண்டுக்கு நடுவில் நடக்கிற போர்ல இன்னைக்கு தோத்து போறது யாருன்னா பொருளாதார. இப்படி இது மட்டும் பத்தாது, நாங்கள் இன்னும் கவனிச்சாகணும். ஏன்னா நிறைய வந்து மண்ணையும் பாதுகாக்கணும், நீரையும் பாதுகாக்கணும், காற்றையும். இது வந்து அரசாங்கமும் நகராட்சியோ மட்டும் பண்ண முடியாது. எல்லாம் சேர்ந்து இதில் இன்வால்வ் ஆனதை பண்ண